ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் வணக்கம். தைப்பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாசகத்த சொல்லிட்டு, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த வீடியோக்குள்ளார போலாம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நான் இன்னைக்கு கொண்டு வந்த டாபிக் என்னன்னா, நீங்க எல்லாருமே Instagramலயும் சரி, WhatsApp, Facebookலயும் சரி, நீங்க எல்லாம் ஃபெமிலியரா பார்த்திருந்திருப்பீங்க. அதாவது ரேஷன் சாரி வந்து பார்த்தோம்னாக்க, எனக்கு வந்து பார்த்தோம்னாக்க ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. அதாவது Instagram ஃபீட தொறந்தாலே, அதாவது பொண்ணுங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க, ரேஷன் சாரிய வியர் பண்றதா இருக்கட்டும், அத வியர் பண்ணிட்டு Instagramல ரீல் போடுறதா இருக்கும், போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்துருந்தேன். ஆனா இத பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ என்னமோ உதைச்சது. இந்த சாரிய வச்சு அந்த காலத்துல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாரியெல்லாம் ஒரு தாட் இருந்தது. அந்த மாரி என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த வீடியோல பார்க்குறோம். அதாவது முன்னொரு கால இப்போ முன்னொரு காலத்துல இல்ல, இப்பவுமே அப்படிதான் இருக்கு. அதாவது ரேஷன் சாரி எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, நம்ம ரேஷன் கடைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா வாங்க போறோம். இது ஒரு வழக்கமான ஒண்ணு தான். கரும்பு அது இதெல்லாம் நெறைய தருவாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அந்த ரேஷன் சாரியும் தருவாங்க. அத பெருசா யாரும் வந்து பார்த்தோம்னாக்கா கட்ட மாட்டாங்க. சிலர் கட்டுவாங்க. ஒரு சிலர் அத கட்டவே மாட்டாங்க. ஆனா, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரேஷன் சாரி எல்லாம் அந்த காலத்துல கோமணமா கட்டுறது, குழந்தைகளுக்கு டைப்பர் துணியெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நெனச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி காமெடியாவும் இருக்கும். ஒரு மாதிரி சிரிப்பாவும் இருக்கும். ஏன்னா, ஜன்னலுக்கு இந்த ஸ்கிரீன் துணி போடுறது. அந்த மாரி விஷயம்லாம் நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன். அந்த மாரிலாம் இந்த ரேஷன் சாரி எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, இப்போ என்னன்னா இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ரேஷன் சாரிக்கு அழகா அத பார்க்கும்போதே ஒரு மாதிரி சூப்பர்வா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத Instagramல எடுத்து அதுக்கு ஸ்டோரி போடுறதா இருக்கும், போஸ்ட் போடுறதா இருக்கட்டும். அடிச்சு சொட்டு இந்த காலத்து பொண்ணுங்கலாம் வந்து பார்த்தோம்னாக்கா, அந்த ரேஷன் சாரிய கட்டி இத வந்து ட்ரெண்ட் பண்றாங்க. இது ரொம்பவே ஒரு சூப்பர்வான விஷயம். ஏன்னா, ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது குடுக்குறாங்கனாவே, கண்டிப்பா அது ஒரு குவாலிட்டியா அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியாது. அத நம்ம எப்பயுமே கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணும்போது, அது ஒரு குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா, அந்த சாரி எல்லாம் முன்னொரு காலத்துலலாம் அப்படியே தூக்கி தூக்கி அந்த சாரி வேஸ்டியா இருக்கட்டும், தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. பட் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, பொண்ணுங்களா இருக்கட்டும் சரி, பசங்களா இருக்கட்டும் சரி, பசங்கள்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, அந்த வேஷ்டிய, அந்த சாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸாலாம் கூட தச்சு போடுறாங்க. இந்த மாரி வந்து பார்த்தோம்னா, கன்டினியூஸா எனக்கு ஒரே ஃபீடு தாங்க. இந்த மாரி ரேஷன் சாரி எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஓரளவுக்கு சூப்பராவும் இருந்தது. ஏன்னா, Instagram தொறந்தாலே, ஒரு பக்கம் நம்ம பொங்கல்ல வேற இருக்கும். ஓகேங்களா? அந்த பொங்கல்ல ஒரு ஃபெமிலியரான நமக்கு ஃபீட் எல்லாம் பொங்கலாவே தானே வரும். அந்த மாரி. இப்பல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, அந்த மாரி ஃபீட் எல்லாம் வந்தா வர ஆரம்பிக்குது. பார்க்கும்போதே ஒரு மாரி சூப்பரா இருந்தது. "ஏய் என்னடா இப்படியெல்லாம் பண்றாங்களா? இந்த சாரியில வச்செல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க?" அப்படின்னு நெனச்சு பார்த்ததுல ஒரு கூத்தாவும், சிரிப்பாவும் இருக்கும். ஏன்னா, அந்த மாரி அந்த சாரிலலாம் நடந்திருக்கு. ஏன்னா, முன்ன அந்த அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தோம்னாக்கா இருந்தோம். ஏன்னா, கவர்மெண்ட்டும் சரி, மக்களும் சரி, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சாரி எல்லாம் குடுக்குறதெல்லாம் போயிட்டு காசு குடுக்குற நடைமுறையெல்லாம் வந்தது. ரூ. 1000 தந்தாங்க, ரூ. 2000 தராங்க. இப்போலாம் 3000லாம் என்னென்னமோ தராங்க. அந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம். ஆனா, இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா, அந்த சாரிய கட்டி ட்ரெண்ட் பண்ணுது. எனக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, பெர்சனலா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்காட்டி தராங்க. ஆனா, இப்போ Instagramல இருக்க பொண்ணுங்கலாம் வந்து பார்த்தோம்னாக்கா, அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தோம்னாக்கா, எதுவுமே ரொம்ப கவர்மெண்ட் சைட்ல குடுக்குறதெல்லாம் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஆனா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, ரேஷன் கடையில தர சாரி எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, அவங்க வியர் பண்ணி போஸ்ட் போஸ்ட் போடுறதுனால, ரீல் போடுறதுனால எல்லாருமே பார்க்குறாங்க. அது ரொம்ப புடிச்சும் இருக்கு. நான் பார்க்கும் எனக்கெல்லாம் ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. ஏன்னா, இதுல இவ்ளோ சூப்பர்வா இருக்குமா? அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாரி நல்லா அழகாவும் இருந்தது. பசங்களுக்கும் சரி, பொண்ணுங்களுக்கும் சரி. பார்த்துட்டு, "ஓ! இதுல இப்படியெல்லாம் பண்ணலாமா?" அப்படின்ற மாரி இருந்தது. நான் என்னோட என்னோட தாட் என்னன்னா, ரேஷன் சாரிலாம் கட்டினா அது எங்க ரொம்ப சீப்பா இருக்கும். இத கட்டினாலே ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாரி நான்லாம் நெனச்சிருந்தேன். ஆனா இப்போ பார்க்கும்போது, அத உண்மையாலுமே பார்க்கும்போது ஒரு மாரி சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவ நான் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு, எல்லாரும் வந்து ரேஷன் சாரிய குடுத்தத யூஸ் பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல வந்து லீவ் ஆயிக்கிறேன். தேங்க் யூ.